ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டிலேயே வந்து மீனை எப்படி வெட்டி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எங்கள் அத்தை தெளிவாக சொல்லி கொடுக்க போகிறாங்க. வாங்க பார்க்கலாம். இது நகரை, ம். இது வந்து சாலை, இது வந்து குத்தா மீன். குத்தாவா? குத்தா குத்தா ம். டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் முள் இருக்கும். ஓ. எப்பயே மண்டவங்கி சாலை மொத்தமாக போட்டிருக்காங்கம்மா. ம் அவ்வளோதான். கணவா எங்கே கொண்டு போட்ட? கணவனை எங்கே கொண்டு போட்டேன்? கனவா விட்டா. ஆமா, கனவா கனவா. இந்த இது கனவா. இது வந்து இப்படியே எடுத்து வச்சோம்னா இதோட நாக்கு, கனவாவோட நாக்கு. இது வந்து இப்படியே எடுத்து வச்சோம்னா இதில் இது வந்து விஷம் இந்த இருக்கு பாரு. இது இப்படியே எடுத்து வச்சோம்னா இதில் படாமல் எடுக்கணும். பாரு, இது வந்து இந்த கலரில் வரும். இது வந்து விஷம், இது படக்கூடாது. இது வந்து நாக்கு, இதை எடுத்துடணும். இதோட நாக்கு அவ்வளவுதான். இது கண்ணு, வாய், அவ்வளவுதான். எப்படி நான் இதை நறுக்கி பொடியா அப்படியே முழுசா போட்டுறதா? ஆஹா, இதை நறுக்கணும். நறுக்கி இந்த பீஸ் மாதிரி வச்சு நறுக்கி குழம்பு வைக்கலாம். இல்லைன்னா மொத்தமாக நல்லா கழுவிட்டு வேக வச்சுக்கிட்டு பொடி பொடியாக நறுக்கி பொரியல் வைக்கலாம். இல்லைன்னா வெங்காயம் தக்காளி போட்டு அதுக்கு அப்படி செய்யலாம். இல்லைன்னா பொரியல் பண்ணலாம், தேங்காய் எல்லாம் போட்டு. சரி சரி சரி. அவ்வளோதான். நம்ம காலையில் வந்து பிஸியாக வேலைக்கு கிளம்புற நேரத்தில் மீன்லாம் போய் வாங்கிட்டு வந்தோன்னா கடையில் மீன் வாங்குறதுக்கே செம்ம க்யூ நிற்கிதுங்க. அந்த க்யூ பத்தாதுன்னு வெட்டுறதுக்கு வேற பயங்கரமாக க்யூ நிற்கிது. அதனால் நம்ம வீட்டிலேயே வெட்ட தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து இந்த செதில்லாம் சொல்லி தருவாங்க பாருங்க. இந்த சைடில் அது வந்து ரெக்கையை நறுக்கிட்டு அப்புறம் மண்டையை நறுக்கிட்டு இது வந்து அது கூட குடல் வெட்டி இவ்வளவு நேரம் சுரண்டுனேன். மனசாட்சியே இல்லையா? நீங்க அமைதியா இருங்க. சின்ன மீன் தலையை வெட்டி சாப்பிடுறீங்களே, அதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இது வந்து குடல், ஏதோ ஒண்ணு. இந்த ரெக்கை இல்லைன்னா அதுக்கு நீச்சல் அடிச்சு போக முடியாது தண்ணியில். கையில் சுரண்டிடலாம். கத்தி வச்சு சுரண்டினாலும் ஒன்று ரெண்டு அங்கங்கே இருக்கும். அதுக்காக இப்படியே சுரண்டிக்கிட்டா பிரச்சனை இல்லை, எல்லா செதிலும் வந்துடும். அதுக்கு தான் அந்த நகத்தை வெட்டுவேன். ஆமாம், ரெண்டு சைட்லையும். ஆமாம் ஆமாம் ஆமாம், அதுதான். ஏன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு வாரத்தில் ஒருக்க நாற்றை வெட்டுவேன். இனி கழுவிட்டு இந்த நாற்றை வெட்டிடுவேன், அடுத்த வாரம் வளர்ந்துடும். ஆமாம், இதாக இருக்குல்ல செதில். யார இது மண்டையில் உள்ள பூ, இதெல்லாம் எடுத்துடணும். இது செவலை நமக்கு தான் இருக்குல்ல, அது காது மாதிரி. ஆமாம், என்னது இது குடல்.
ஸ்டூல் இல்லையே, ஸ்டூலு அதெல்லாம் போயிடுச்சு, எல்லாம் இத்து போயிடுச்சு. ஆமா, வாழை பிடிச்சிட்டு எடுக்கணும், அப்பதான் வரும். அப்படிதான் வரும். மண்டையை பிடிச்சா இப்படி வரும். வாழை பிடிச்சா கிராஸில் எடுத்தாச்சுன்னு சொன்னா செதில் வந்துடும். ஆமா, அப்படியே எடுத்துடுறது. தெரிக்காது, இருந்தாலும் சரியா வராது. இந்த இது வச்சு இந்த நாற்று வச்சாச்சுன்னு சொன்னா எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து எடுத்துடலாம். எதுல இது வந்து அதோட நெய் கொழுப்பு இது. இதே போல் எல்லா மீனையும் வந்து அவங்க வெட்டி க்ளீன் பண்ணிடுறாங்க. எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் மொத்தமாக மீன் வாங்கினோம்னா இந்த மாதிரி தான் முழுசாகவே கொண்டு வந்துடுவோம். வீட்டில் எங்கள் அத்தை தான் வந்து அழகாக வெட்டி எனக்கு க்ளீன் பண்ணி தருவாங்க. எனக்கும் வெட்ட தெரியாதுங்க, ஆனால் சொல்லி தருவாங்க, இப்படி வெட்டணும் அப்படி வெட்டணும்னு சொல்லி தருவாங்க. இன்றைக்கி வந்து பாருங்கள், குடும்பமே சேர்ந்து மீனை வெட்டி க்ளீன் பண்ணிகிட்ருக்கு. ஆமா, இது வந்து மண்டவீங்க சாலை, இது வாங்க கூடாது. இந்த வீக்கமா இருந்துச்சுன்னா எல்லாம் மண்டவீங்க தான். வேறு கடவுளே, ஒரு மாதிரி நாரும், குடல் பெருசா இருக்கும், நிறைய குடல் இருக்கும் இல்ல, அதனால அது வாங்கக்கூடாது. கொஞ்சம் மற்ற சாலையை விட அது கொஞ்சம் வாடகை அடிக்கும், அதுதான். இந்தா பெரிய இந்த குடல் நிறைய இருக்கும், இல்ல டேஸ்ட் இருக்கும், கொஞ்சம் நாரும், குடல் பெருசு, பெரிய குடல். ஆமா, அதுதான் எங்க ஊர்ல தான் நாங்க இது வாங்க மாட்டோம். இது மண்டவீங்க சாலையா நச்சாலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தான், எல்லாமே தான். எல்லாம் மண்டவீங்க தான். அதான் இப்படி இந்த மண்டை வீங்கி இருந்துச்சுன்னா வாங்கக்கூடாது. மீன் நல்லா இருக்கும், ஒரு நாத்தம், குடல் நிறைய இருக்கும். இல்ல அது குழம்பு வச்சா நாராது, பச்சையா இருக்கும்போது நாரும். சைடில் பாருங்கள், என் ஹஸ்பண்ட் வந்து மீன் அந்த செதில்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்தாரு. இன்னொரு பக்கம் என் பொண்ணும் வந்து சேர்ந்து அவளும் செதிலை வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்ருக்கா. எங்கள் அத்தை பாருங்கள், நீட்டாக ஒவ்வொரு மீனாக வந்து கையிலே வந்து அந்த மிச்சம் உள்ள செதில்லாம் சுரண்டி எடுத்துகிட்டு நீட்டாக வெட்டி கழுவி எனக்கு கொடுத்துருவாங்க. நாங்கள் வந்து சாலை மீனில் மண்டையெல்லாம் நாங்கள் இது பண்ண மாட்டோம், மண்டையும் சேர்த்தே கட் பண்ணிடுவோம். அப்படி இருந்தால் தான் எங்களுக்கு பிடிக்கும். நம்மளே வந்து இந்த மீனை வெட்ட பழகிக்கிட்டோம்னா மீன் கடையில் மீனை வெட்டுறதுக்காக நிற்கக்கூடிய அந்த டைமும் நமக்கு சேவ் ஆகும். ப்ளஸ் இப்போ அந்த வெட்டுக்கூலியும் இப்போ ரொம்ப ஜாஸ்தியாக வாங்குறாங்க, அந்த வெட்டுக்கூலியும் நமக்கு ரொம்ப மிச்சமாகும். அதனால் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நானும் எங்கள் அத்தைகிட்டேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நானும் பழகணுன்னு இருக்கிறேன். மார்னிங் டைம் வந்து எல்லா லேடிஸுமே வந்து கிச்சன் வேலையிலையும் சரி, குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புகிறதும், ஹஸ்பண்டுக்கு வந்து ஆஃபீஸ்க்கு அனுப்புகிறதும் எல்லாருமே ரொம்ப நல்லா பிஸியாக இருப்போம். அதனால் அந்த நேரம் போய் கடையில் போய் நம்ம நின்றுட்டுருக்கிறதெல்லாம் நமக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். இது நம்மளே வெட்டி பழகிக்கிட்டோன்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா அழகாக சூப்பராக சாலை மீனையும் நகர மீனையும் நல்லா கழுவி கொடுத்துட்டாங்க எனக்கு. இப்போ அந்த நகர மீனில் அந்த வாலும் அந்த துண்டும் மட்டும் தனியாக பிரித்து எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து மசாலா தடவி அதை வந்து இன்றைக்கி பொரித்து வச்சுருக்கிறேன். அடுத்து அந்த சாலை மீனையும் அந்த நகர மீனோட மண்டையும் சேர்த்து இன்றைக்கி குழம்பு வச்சுருக்கிறேன். கூட ஒரு ஆம்லேட் போட்டு அதையும் சேர்த்து வச்சு நாங்கள் இன்றைக்கி சாப்பிட்டாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது மீன் வெட்ட தெரியாதவங்களுக்கு, தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு இதை பார்த்து கொஞ்சம் ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.